அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி அன்பர்களே, பிறக்கப் போகும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு உங்கள் வாழ்க்கை பாதையை சீரமைக்கப் போகிறது. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் கலைநயமும் இனிமையான பேச்சும் விடாமுயற்சியும் கொண்டவர்கள். கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த பின்னடைவுகள் யாவும் நீங்கி இந்த ஆண்டு உங்கள் ராசியிலேயே புத்தாண்டு பிறப்பதால் ஆளுமை திறன் அதிகரிக்கும். இந்த ஆண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த யோகத்தை வழங்கப் போகிறது. தொட்டது துலங்கும் ஆண்டாக இது அமையும். வேலை இல்லாமல் வருத்தப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டின் முதல் மாதத்திலேயே நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை அமையும். புதிய கிளைகளை தொடங்கத்தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும். வங்கி கடன் அல்லது நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தை வெற்றிகரமாக விரிவுபடுத்துவீர்கள். நீண்ட காலமாக கடனால் அவதிப்பட்டவர்கள் இந்த ஆண்டு பொருளாதார முன்னேற்றத்தால் கடன்களிலிருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கையை தொடங்குவீர்கள். எச்சரிக்கை: மூன்றாம் நபரின் ஆலோசனையை நம்பி பேராசைப்பட வேண்டாம். இது பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தலாம். நீதி நேர்மையுடன் செயல்படுவது உயர்வு தரும். கருத்து வேறுபாட்டால் பிரிந்து சென்ற உறவினர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் வந்து சேர்வார்கள். நிலத்தகராறுகள் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய சொத்து சேர்க்கை இந்த ஆண்டு சுமூகமாக வந்து சேரும். வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த திருமண தடைகள் நீங்கி நல்ல வரன் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் இந்த ஆண்டு மழலை செல்வம் உண்டாகும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். தீய நண்பர்களின் சவகாசத்தை கைவிட்டு படிப்பில் கவனம் செலுத்தினால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உயர்ந்த மதிப்பெண்களை பெறலாம். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது மற்றும் சற்று எச்சரிக்கையாகவும் இருக்கவும். எந்த ஒரு செயலிலும் கவனமும் திட்டமிடலும் அவசியம். கண்மூடித்தனமாக யாரையும் நம்ப வேண்டாம். மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ அல்லது மற்றவர் சார்பாக பொறுப்பேற்று வாக்குறுதி அளிப்பதையோ இந்த ஆண்டு முற்றிலும் தவிர்க்கவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களின் வேலையில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனமாக இருக்கவும். மற்றவர்கள் செய்த தவறு உங்கள் மேலே விழாமல் பார்த்து கொள்ளுங்கள். வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள்: வெள்ளிக்கிழமைகளில் சிவபெருமானை மனதார வழிபடுங்கள். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அல்லது பௌர்ணமி தினங்களில் குடும்பத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள். இது தடைகளை நீக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடுவது சகல சௌபாக்கியங்களையும் தரும். இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு பொற்காலமாக அமையட்டும். இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிரவும். உங்கள் நட்சத்திரம் மற்றும் உங்கள் குலதெய்வம் எது என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.